அப்புறம் உனக்கு நான் பேர விட்டோம் அதுல கதையிலே மறந்து போயிட்டு நானு எந்த பார்த்து படிக்கிறனால என் தந்தை இந்நாட்டின் அரசன் சரி தன்னை அழைத்துள்ளார் சென்று பார்ப்போமா? அப்படியாகட்டும். அதற்காக உன்னை அழைத்தேன். அண்ணவா இருவரும் சென்று போயிட்டு வரலாம். தந்தை திருவடியை பணிவோம். சரி. போடாலி வேணுமே? எதுக்குங்க? ஏய் புறப்படு பார்க்கலாம். அப்பா கண்ணி தேசத்தின் அரசனை உங்கள் திவ்யமுற்பாதத்திற்கு உமது மகன் சத்தியசீலன் உன் திருவடிக்கு வந்தனம். வணக்கம். வணக்கம். நலமுண்டாகட்டும் கண்ணி. என் பாதத்தை பணிந்தபடியினால் என்றும் தீர்காசமாய் வாழ்ந்திருப்பாய் கண்ணி. மகளே மருமகளே எங்கள்னா என்ன பாணி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்பா என் பாதத்தை பணிந்தபடியினால் நீங்கள் இருவர்கள் இந்த பூ உலகில் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா கண்ணி?
என் பாதத்தை வடித வழியினால் என்றும் இந்த பூலோகத்தில் சிறப்போடு வாழ்ந்திருப்பாய் மகளி. தந்தை திருவடியை பணிவதும் தாங்கள் வாழ்த்துரை சொல்வதும் அன்றாடும் நான் கடமைப்பட்டவன் தான் தந்தை. உண்மைதான். அப்போ இருந்தாலும் ஒரு வார்த்தை தந்தையே, என்ன வார்த்தை? உங்களை கேட்க துடிக்கின்றேன், கேட்கவும் தயங்குகின்றேன். என் வார்த்தை கேட்க வேண்டுமா? கண்டுகளா, என்ன வார்த்தை கேட்கிறாய் மகளி? அப்பா என்ன ஆயிற்று? என்ன பாடுங்க? அந்த புறத்திலே இல்லத்திலே இருந்த உமது மகனாகி என்னை ராஜா கொள்ளு பீடத்திற்கு தங்களை அழைத்த விஷாடம் யாரு தந்தையே? உன்னை ஏன் அழைத்தீர்? எதற்காக அழைத்தீர்? இருவரையும் ஏன் நான் சந்திக்க வேண்டும்? அதுதானே.
விஷயம் தெரியுமா? அதுதான் சுட்டுக்கணும். ஏஹோ, சரி. ஏய், பயந்துக்காதடி டேய், அலையா. பயந்துக்காதே, ஓடிவிடு. பாலாடும் நாளை தேடு. நீ பாணி செய்து கொண்டே வருகிறாய் மகனே. பாடல் எல்லாம் அறிக்கிறது. நம்ம ஊர்ல இருக்குது. அப்பா இன்னும் எவ்வளவு தண்ணி வாங்கினாலும் திறந்து போறதில்ல. நான் என்ன பண்ண? என்னப்பா சொல்றீங்க? அதாவது உன்னை ஏன் அழைத்தேன்? பட்டங்கள் தரிக்க வேண்டும் அல்லையா? இந்த பாலகனை உடனடியாக அதற்கே அழைத்தேன். பட்டங்கள் தரிக்க இந்த நாட்டை ஆளக்கூடிய உனக்கு அனுபவம் வந்து விட்டது. இனிமேல் என்னால் இந்நாட்டை ஆள முடியாது. பட்டங்கள் தரிக்க பாலகனே அழைத்திருக்கிறாயே. யாருக்கு பட்டம்? உங்களுக்குதான், உனக்குதான். என் மகனுக்கு பட்டம் கட்டினால் எனக்கு தானே பெருமை. நாட்டை எனக்கு பட்டம் கட்ட போறீங்களா? உண்மைதான் மகனே. அப்பா அப்பா தந்தையாரு அப்பா தனக்கு பட்டம் சொல்லு. அப்பா நீங்க நாட்டை எனக்கு பட்டம் சொல்லு. எனக்கு பட்டம் சொல்லு. தம்பி, கண்ணே, நமது நாடு உத்தரப்பிரதேசத்தை தாங்கள் ஆளுகிறீர்கள். உண்மைதான். தாங்கள் ஆளுகின்ற போது தனக்கு எதுக்கு பட்டம் அப்பா இந்த நாடு? மகனே, அதாவது தாங்கள் ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் எனக்கு ஏன் பட்டம் தரிக்க வேண்டும் என்கிறார். உண்மைதான். மகனே, எனக்கு 60 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. இனிமேல் இந்நாட்டை ஆள்வதற்கு என்னால் முடியாது. என் மகன் ஆண்டால் எனக்கு தான் பெருமை. அதனால உனக்கு நீதான் ஆள வேண்டும். வயது மூத்து விட்டதை குடிபடை குறை தீர்ப்பதை நாட்டு மன்னன் கடமையாகும். மக்கள் குறை தீர்க்க மன்னன் செல்ல வயது தாழ்ந்து விட்டது. மகனாகி நீ நாடாள வயது வந்து விட்டது. அதனால பட்டத்துல வெள்ளாம பண்ணுங்கிற பட்டங்கள் தரிக்க வேண்டுமடா. அதுதான்பா இந்த பருவத்திலே எனக்கு பட்டம் சூடணும். ஆமா, இது உன் ஆசை, என்னுடைய கடமை. அடியே ஆசை மட்டுமல்ல. கற்பகம், கற்பகவல்லி, பெண்ணே, சுவாமி என் தந்தை உரைப்பதை பார்த்தாயா? என்ன சொல்றாரு? இந்த நாட்டை நான் ஆள வேண்டுமா? எனக்கு முடிசூடுக்கு வரா முடி. முடிபூச்சி விட்டு சவரி வைக்கலாம். நாட்டை முடிசூட்டி வைப்பது என்னுடைய கட்டளை இல்லை. நான் அரசனாக போகிறேன், சரி, நீங்க நாணியாக போறீங்க. என்னது மன்னா? நாணியாக போறீங்க. ராணி.
ராணி சரி என்ன அப்படியே இங்கே மதியம் சேட்டையா அப்பா தங்கள் இந்த நாட்டை முடிச்சு விட்ட ஆசைப்பட்டு விட்டீர்கள் உண்மைதான் கண்ணி அப்பா சம்பதம் கொண்டேன் தந்தை தன்னுக்கு தடுத்தான் இந்த நாட்டை ஆள சம்மதம் கொண்டேன் தந்தை ஒரு பிள்ளை பிறந்தால் தாய் தந்தைக்கு உதவும்படியாக பிறக்க வேண்டும். தந்தை வார்த்தை சிறமேல் கொண்டே இந்த நாடால உங்க ஆசையை நிறைவேற்ற சம்மதம் கொண்டேன். அப்பா மகனே, உன்னை ஆசை போல் எனக்கு முடிசூட்டு விழா செய்யுங்கள். அப்படி அகற்றும் நாடாளும் அரசன் செங்கோல் ஏந்தி சீராக நாட்டை ஆள வேண்டும். செங்கோல் பெற்றே சீராக நாட்டை ஆண்டு வருவேன். நாட்டை ஆள்வது பெரிதல்ல, நான் எப்படி ஆண்டு வந்தேனோ நியாய நீதி அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து வர வேண்டும். அப்பா, இந்த நாட்டை நீங்கள் ஆட்சி புரிந்தீங்களே, நீ பண்ணதை விட நான் பண்ண மாட்டேங்க அதிகமாகவே பண்ண போறேன். நிச்சயமாக அப்படி ஆகட்டும். இந்த நாட்டை முடிசூட்டு விழா செய்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது மட்டுமல்ல, முடிசூட்டு வேலை செய்து விட்டா, அதாவது காட்டிலே தின்றளிக்கும் மிருகம் எல்லாம் கொன்றளிக்கிறதா, அந்த கொண்டளிக்கும் மிருகத்தை எல்லாம், அதாவது நீ அந்த காடகத்தில் சென்று அந்த மிருகத்தை எல்லாம் அடித்து தூள் கலக்கி அந்த மிருகத்தை எல்லாம் அழித்து வர வேண்டும். அப்பா, உடனடியாக நீ காடகம் செல்ல வேண்டும். இந்த நாட்டை முடிசூட்டு விழா செய்து விட்டால், அதாவது ஒரு புது அரசன் இந்த நாட்டை பவனி வர வேண்டும். இந்த நாட்டை பவனி வந்தால்தான் அரசன் வருகிறார், புது அரசன் அப்படி என்று உலக மக்கள் எல்லாம் அறிந்து கொள்வார்கள். இப்போ கல்யாணம் பண்ணா கூட பாமாளி நாடு பொண்ணு மாப்பிள்ளை வீதி வழியா கூட்டிட்டு போறாங்க. அது எதுக்கு? இது பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக. இப்ப நாட்டை பெற்று நகர சோதனை வரணுங்கிறீங்க. அப்படியே ஆகட்டும் தந்தையே, சுத்தமாகட்டும். சென்று பாருங்கள். அதாவது மகனுக்கு பட்டம் தரித்து விட்டு இனிமேல் இங்கு எனக்கு இடமில்லை. நான் இப்போது காசி யாத்திரை செல்ல வேண்டும். ஓஹோ, இதுவரை இந்த நாட்டை ஆண்ட மன்னன் நீங்கள். ஆனா இந்த நாட்டை மற்றவரிடம் ஒப்படைத்து விட்டார். ஒரு நாடாளும் மன்னன் காசி யாத்திரை சென்று கங்கை யமுனை நதிகள் எல்லாம் நீராடி வர வேண்டும். இது அரச கட்டளை. நாட்டை பெற்று நீங்கள் நாட்டை கொடுத்து விட்டு காசி யாத்திரை செல்கிறாயா? அப்படியே ஆகட்டும் அப்பா, சென்று வருங்கள். பதனமாக இருக்க வேண்டும். பெண்ணை கற்பகம், சுவாமி, இந்த விதர்ப்ப தேசத்துக்கு நான் அரசனாகிவிட்டேன். மக்கள் குறை தீர்ப்பதும் மன்னன் கடமையாகும். அதனால நான் சென்று
வீதி உலா சரி. எவ்வுலா வீதி உலா நகர சோதனை சென்று வருகின்றேன் அரண்மனைக்குள்ள பதனமாக இருக்க வேண்டும் போயிட்டுமா போயிட்டுமா யாருங்க நானும் பொழுதோடு பாக்குறேன் இப்ப நான் எங்க போக வேண்டும் அது வாம்பழக்கம் பொண்ணே பிரபாத்துக்கா இப்பொழுது அரசனாகி விட்டேன் ஆமா நகர சோதனை பார்க்க வேண்டும் சோதனை பார்க்கணும் என்ன பண்ற தெரியுமா நீ என்ன பண்ணிட்டோம் நான் ரதம் ஏறுறேன் நானே ரதம் போறியா ரதம் ஏறுறேன் நீ ரதம் நான் கொண்டு வரேன் என்ன ரதம் சொர்க்கம் அது ஒண்ணு வாயால வச்சு ஏத்து நான் ரதம் மேடி வந்து முன்பதாக நீ முன்ன போ ஆகட்டும் எங்க நீ முன்ன போடா நான் போக மாட்டேன் யா நான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் நீ ரத்தல வா டேய் நான் முன்ன போறவன் தான் நான் முன்ன போறவன் தான் நீ எந்த முன்னடா சொல்ற அடிச்சுக்கிட்டு டேய் காயாலி நகரத்திலே சரி முன்பதாக சென்று நீ என்ன பண்ற என்ன பண்ணிட்டோம் அரசன் வருகின்ற வீதி அலங்காரம் செய்யணும் சரி ஆகட்டும் அரசன் வருகின்ற வீதி அலங்காரம் செய்யணும் அலங்காரம் செய்கிறேன் என்ன பண்ணி அலங்காரம் செய்யற எப்படி அலங்காரம் செய்வ வேணா வீதி பூரா ஆனா வலிச்சு கோலம் போட்டு பூவை தூவிட்டு அலங்காரம் செஞ்சு வச்சு கோலம் எதுல போடுற கோலம் எதுல போடுவ கையில போடுறேன் கோலம் போடுற கோடுக்குது ஆகட்டும் புறப்படுவாங்களா கோலம் போடுற கோடுக்குது முத்து முத்து ரவிகள் ஏறி என்ன பண்ற உள்ள எல்லாம் வீதி மரமனை செஞ்சுக்கிட்டு இங்க இருக்கேன் வா இங்க பார்த்தாயா என்ன அரசன் வருகின்றார் அரசன் வருகிறார் என்று வருகிறார் ஆரவாரம் செய்யறாங்க வராங்க கிளம்பிட்டாங்க பாய் போய் போயிட்டு ஓடு அவங்களுக்கு நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க அந்த பாய் வெளியே போய் கூட காட்ட விட்டு அங்க பேய்க்குதுக்கா ஏக்கா ஏங்க கிணறு இருக்குதுக்காங்க ஓடி விடுறாங்க அவளை சொல்ல மாட்டான் கரெக்டானே அதான் கரையில் போய் ஐயோ அப்பா நீங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க வேலை செய்யறதுல வீட்டுல அவரே வீட்டுல வேலை இருக்கா மக்கள் எல்லாம் அரசன் வருகிறார் என்று ஆரவாரமாக்குறாங்க மேல எல்லாம் ஜம் ஜம் நடக்குதுங்க ஆமா என்ன தாளம் தாளம் மேளம் எப்படி அடிக்குது தந்தல கிஞ்சி கிஞ்சி தந்தல கிஞ்சி இது எங்க அடிக்கிறது போறப்ப எங்க போறப்ப வீட்டுக்குள்ள போறேன் தாப்பர் வந்தாரு ஐயா